சமையல் செய்பவர்கள் எப்போதும் பனியன் லுங்கி துண்டு அணிந்திருப்பார்கள் என்ற லுக்கை மாற்றி காட்டியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். சமையல் தொழிலில் இப்படியெல்லாம் ஹைடெக்காக யோசிக்கலாமா என்கிற அளவில் குக்கிங் உலகில் கொடிக்கட்டி பறந்து வருகிறார். சமையல்காரர்கள் என்றாலே இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற தோற்றத்தை மாற்றி காட்டியவர் மாதம்பட்டி ரங்கராஜ். இவரை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் தொலைக்காட்சியில் எத்தனையோ ரியாலிட்டி ஷோக்கள் வந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் தான் மக்களோட மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அந்த வகையில குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் இருந்து நடுவர் வெங்கடேஷ் பட் விலகி இந்த நிகழ்ச்சியில் தாமுவுடன் மற்றொரு நடுவராக பிரபல மாதம்பட்டி ரங்கராஜ் களமிறங்கி இருக்கிறாரு. கோவை மாதம்பட்டியை சேர்ந்தவர் தான் ரங்கராஜ். 1983ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் பகுதியில் பிறந்த இவருக்கு தற்போது 41 வயதாகுது. இவருடைய தந்தை தங்கவேலுவும் ஒரு பிரபலமான சமையல்காரர். இவருடைய சமையலை மறைந்த சிவாஜி கூட ருசித்துள்ளாராம். அதை பார்த்தே வளர்ந்து வந்த ரங்கராஜ் தனது கலையை சமையலில் காட்ட ஆரம்பித்தார். இவர் மாதம்பட்டி பாகசாலா என்ற பெயரில் கேட்டரிங் தொழிலை நடத்தி வருகிறார். இவர் மெஹந்தி சர்க்கஸ் என்ற படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியிருந்தார். அதன் பின் இவர் சில படங்கள்ல நடித்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் இவர் சமையலிலும் தன்னுடைய திறமைய காண்பிச்சிட்டு வராரு. இவர் மிகப்பெரிய சமையல் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலையில பயணிச்சிட்டு வராரு. இவருக்கு சிறு வயதில் இருந்தே சமையலில் பெரிய ஆர்வம் இருந்தாலும் இவர் பெற்றோருக்காக பொறியியல் பட்டம் பெற்றிருக்காரு. ஆனால் அவருக்கு அதுல விருப்பம் இல்ல. பிறகு இவர் தன்னுடைய குடும்ப தொழிலை 1999ஆம் ஆண்டு தான் நடத்த தொடங்கினார். முதலில் இவர் பெங்களூரில் தான் தங்களுடைய உணவகத்தை தொடங்கியிருக்காரு. அதற்கு பின் சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்ல சமைக்க தொடங்கி தற்போது பெரிய நிகழ்ச்சிகள்ல செலிபிரிட்டியாக இருக்கிறாரு. நாளுக்கு நாள் இவருடைய கேட்டரிங் மிக பெரிய அளவுல பிரபலமாகிட்டு வருது. தற்போது தமிழ்நாட்டில் முழுவதும் VIP வீட்டு விசேஷம் என்றாலே இவருடைய சமையல் தான். இவர் சமைத்த உணவை சாப்பிடாத பிரபலங்களே இருக்க முடியாது என்ற அளவிற்கு இவர் சமைக்கிறாரு. சமையலுக்கு இவர் பயன்படுத்துவது சிறுவாணி தண்ணீர் தானாம். அதுபோல் மளிகை சாமான், காய்கறிகள் உள்ளிட்டவைகளையும் இவங்களே கொண்டு சென்று விடுவார்களாம். கடந்த ஆண்டில் புத்தாண்டு விழாவின் போது மத்திய இணை அமைச்சரான எல் முருகன் வீட்டில் தென்னிந்திய உணவுகளை சமைச்சாரு. இது மட்டுமின்றி மலேசியா நாட்டிற்கு சென்று அரசியல்வாதியின் மகள் திருமணத்தில் சுமார் 10,000 பேருக்கு சமைத்து விருந்து வைத்து அசத்தியிருக்கிறாரு. மலேசியா திருமணத்திற்கு கப்பல் மூலம் சிறுவாணி தண்ணீர் அனுப்பியிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்களும் இணையத்தில் வைரலாகியது. இவர் தனது சிறு வயதில் இருந்து தனது தந்தையுடன் சமைக்கும் இடங்களுக்கெல்லாம் செல்வதை வழக்கமா வைத்திருக்காரு. இதன் மூலம் தான் இதில் அதிக ஈர்ப்பும் வந்துதான். எங்கு சமைக்க சென்றாலும் தனது தந்தையை பார்த்து சமையல்காரன் வந்துட்டானா என்றுதான் கேட்பார்களாம். அதன் காரணமாகத்தான் சமையல் தொழிலையும் கார்ப்பரேட் அளவுக்கு கொண்டு சென்றுள்ளேன் என்று ஒரு நேர்காணல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவிச்சிருக்காரு. மாதம்பட்டி ரங்கராஜின் நிகர சொத்து மதிப்பு சுமார் $4 மில்லியன். பிரபல சமையல் கலைஞரான இவரு தமிழகத்துல மிகப்பெரிய சமையல் தொழிலை செஞ்சுட்டு வராரு. அவர் தனது நிறுவனத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்களை வேலைக்கு வைத்து பிரம்மாண்டமாக சம்பாதித்தும் வருகிறாரு. இவருக்கு திருமணமாகி ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இவர் நடுவராக கலந்து கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.